நிறைய வீடியோஸை கேதர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்க டாப்பிக்கு இன்றைக்கி நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் செஷன். ஸோ யூஜிடிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆன்லைன் கிளாஸ் யூனிட் 3 மெத்தட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு யூனிட்லேருந்து ஒரு சின்ன டாபிக் அதை கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லானது. ஸோ நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம என்ன படிச்சுட்ருக்கோமோ, நம்ம என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கோமோ, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்றத இந்த பிடிஎஃப்பில் இந்த கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் அதை ஒவ்வொன்றையும் பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ரிவிஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இருந்தே நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ வாங்க உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் அண்டு டீச்சிங் மெத்தட். ஸோ இதான் இன்றைக்கான டாப்பிக்கு. வகுப்பு நிர்வாக கொள்கைகள் அண்ட் கற்பித்தல் முறைகள். ஒரு கிளாஸு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து நீட்டாக அந்த 45 மினிட்ஸை வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அதோட பாலிசிஸ், டீச்சிங் மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று வேணால் வாங்க பார்க்கலாம். ஸோ வகுப்பு நிர்வாகம், வரையறை அண்டு நோக்கங்கள். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டு, அதோட டெஃபினிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படி என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ வகுப்பு நிர்வாகம் என்பது விரும்பிய கற்றல் நோக்கங்களை அடைவதற்கு ஆசிரியர் வகுப்பை திறம்பட நிர்வகிக்கும் திறனாகும். ஒரு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த ஆசிரியர் வந்து அந்த வகுப்பை எவ்வளோ குவாலிட்டியாக நீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாரோ அதுதான் ஒரு வகுப்பு நிர்வாகம், கிளாஸ் மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளாஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எடுக்கிற கிளாஸ் வந்து நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம் உண்மையாகவே. ஸோ எந்த ஸ்டூடெண்ட் இப்போ 25-30 ஸ்டூடெண்ட் வராங்கன்னா எல்லாருக்குமே அவங்களோட கிளாஸ் பிடிக்கணும். ஒருத்தர் ரெண்டு பேர் ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் இருப்பான், அவனுக்கு மட்டும் பிடிச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கணும். அதுதான் உங்களோட கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டு பவர். அதான் உங்களோட இது அதென்ன ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தான் முக்கியம். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த கிளாஸு. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. சிறந்த அமைப்பு, எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷன். ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா அது அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கணும். எந்த குறையுமே யார் சைட்லேருந்துமே எந்த குறையுமே இருக்கக்கூடாது, உங்கள் சைட்லேயுமே இன்க்ளூடு. ஸோ பாடத்தை வந்து ஒழுங்காக திட்டமிட்டு வழங்க வேணும். மாணவர்கள் ஒழுக்கம், ஸ்டூடெண்ட் டிசிப்ளின். சிறந்த ஒழுக்கத்தை கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு கிளாஸ் சும்மா ஏனதாலும் நம்ம வந்தோம் 45 மினிட்ஸ் போகிறதுக்கு வரது அப்படி சும்மா விளையாடட்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசிப்ளினை மெயினாக டீச் பண்ணணும். அது மூலமாக தான் ஸ்போர்ட்ஸ் அவனுக்கு வரும். அதிகபட்ச பங்கேற்பு, மேக்ஸிமம்ஸ் பார்ட்டிசிபேஷன். அனைவரும் செயலில் ஈடுபடுதல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வந்து நம்ம கூட நிறைய டச்சில் இருக்கணும். ஸோ உள்ளே வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும்னா அப்படின்னா நம்ம வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கேம் நாலேஜ் எல்லாமே சொல்லித்தரணும். ஸோ மேக்ஸிமம்ஸ் பார்ட்டிசிபேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். பாதுகாப்பான சூழல், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சேஃப் என்விரான்மெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை நம்பி தான் வருவாங்க. அந்த 45 மினிட்ஸ் நம்ம தான் பொறுப்பு. ஸோ மற்ற சப்ஜெக்ட் கூட கிளாஸ் ரூமில் வச்சு கிளாஸ் எடுத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. ஒரு வெளியில் போய் கிரவுண்டில் வந்து எடுப்போம். அங்கே கிரவுண்டு எப்படி இருக்குது, அது எல்லாமே வெதர் கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணணும். பள்ளமாக இருக்கா, மேடாக இருக்கா, எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம டீச் பண்ணணும். அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ பாதுகாப்பான கற்றல் இடம் உருவாகுதல். பாட நோக்கங்கள், லெசன் பிளான், லெசன் அப்ஜெக்டிவ்ஸ், குறிக்கோள்களை அடைதல். ஸோ என்ன நம்ம எடுக்கிறோம் அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கிளியராக கிளாஸ் எடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்டு வகுப்பு நிர்வாகம், அதை வரையறையான நோக்கங்களில் அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு 5 பாயிண்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. சிறந்த அமைப்பு, மாணவர் ஒழுக்கம், அதிகபட்ச பங்கேற்பு, பாதுகாப்பான சூழல், பாட நோக்கங்கள். அடுத்த ஸ்லைடு பொதுவான கொள்கைகள், வகுப்பு வலிமை. ஸோ ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் கிளாஸ் ஸ்ட்ரென்த்து எந்த மாதிரிலாம் இருக்கணும். ஒரு ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டில் அந்த உங்கள் கிளாஸ் ஸ்ட்ரென்த்து எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஒரு காமன் ஜென்ரல் பிரின்சிபல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, வகுப்புக்கு முன் ஆசிரியர் செய்ய வேண்டியவை. ஒரு பீரியட் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த பாயிண்டில் போடுறாங்க. பாடத்திட்டத்தை தயார் செய்தல். ஃபஸ்ட்டு பாயிண்டே இதாக போட்டிருக்காங்க, ப்ரிப்பேரிங் த லெசன் பிளான். எத்தனை பேர் லெசன் பிளான் எடுத்து நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, மனசாட்சியோடு தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ உண்மையாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் வந்து லெசன் பிளான் பண்ணி இதுதான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம தான் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது போட்டு யாராவது நம்மளோட பிடியாவது கம்பல் பண்ணால், மேனேஜ்மெண்ட்லேருந்து கம்பல் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை பண்ணுவோம். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய்ட்டு நம்மளை யார் கேட்க போகிறா அப்படின்னு நினச்சிடாதீங்க, கேட்பாங்க. உங்களுக்குமே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் அதை வந்து
ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. லெசன் பிளான் எப்படி எழுதணும், அது என்ன பர்ப்பஸ்க்கு எழுதணும், எந்த மாரி எழுதணும், ஜெனரல் லெசன் எப்படி எழுதணும், பர்ட்டிகுலர் லெசன் எப்படி எழுதணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்பித்தல் குறிப்புகளை அணுகுதல். அசஸிங் டீச்சிங் நோட்ஸ். ஸோ டீச்சிங் நோட்ஸ் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அசஸிங் டீச்சிங் நோட்ஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கிளாஸ் மேனேஜ்மெண்ட். சரியான விளையாட்டு உடை அணிதல். அது பிடியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நிற்கும்போது நம்மளோட ட்ரெஸ் கோட் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். நம்ம பேண்ட்டு ஷர்ட் போட்டு வந்தோம்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது. ஒரு டெமோ பண்ணி காமிக்கணும்னா திடீர்னு கையை மேலே தூக்கும்போது ஷர்ட் கிழிஞ்சுன்னு ஒன்றும் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஸ்போர்ட்ஸ் வேர் மேக்ஸிமம் அது நமக்கு பெஸ்ட்டு. ஸோ அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட். ஸோ வேரிங் அப்ரோப்ரியேட் ஸ்போர்ட்ஸ் வியர். விளையாட்டு திடல் அண்டு உபகரணங்களை சோதித்தல். செக்கிங் த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் அண்ட் எக்யூப்மெண்ட். அதாவது நம்ம வந்து என்ன கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்றத முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்டை எந்த இடத்துல எடுக்க போகிறோம் அதோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது இந்த பாயிண்ட்டு. அனைத்து குறியீடுகளையும் வகுப்புக்கு முன் முடித்தல். ஸோ கம்ப்ளீட்டிங் ஆல் மார்க்கிங்ஸ் பிஃபோர் த கிளாஸ். ஏதாவது ஒரு கேம் டீச் பண்ண போகிறோம், மைனர் கேமு, ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைஸ் மார்க் பண்ணோம்னா கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறதே 45 மினிட்ஸ், நம்ம கூட்டு வரது 5 மினிட்ஸ் லேட்டாக கூட்டு வருவோம். ஆல்ரெடி இதை ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் மேக் பண்ணி. இதில் லைனில் நிற்க வச்சு அதுக்கப்புறமா அவனுக்கு அட்டண்டன்ஸ் எடுத்து அவனை ஓட விட்டு மறுபடியும் நிப்பாட்டி வார்ம் கொடுத்ததுக்கப்புறம் அப்போ நின்றுட்டு நம்ம மார்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த இடத்துல அவன் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டே இருக்காது. இது ப்ராப்பரான கிளாஸ் மேனேஜ்மெண்ட்டே சொல்ல முடியாது. ஸோ பிஃபோராக நம்ம வந்து எல்லாமே மார்க் பண்ணி வச்சிடணும். நேரத்தில் வகுப்பை தொடங்குதல். ஸ்டார்டிங் த கிளாஸ் ஆன் டைம். 45 மினிட்ஸ் இருக்குன்னா அதுக்கு தான் மெயினாக லெசன் பிளான் போடுறதே. இந்த டைமில் இது பண்ணிடணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுகிறது ஸ்டூடெண்ட் நிப்பாட்டி வச்சுட்டு எப்படா டைம் ஓட்டலாம், இந்த 45 நிமிஷத்தை எப்படா ஓட்டலான்னு சொல்லி மென்டலி நீங்கள் அப்படி திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறது வீக்லி 2 ஒரு ஸ்டூடெண்ட் லைக் ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா அவங்களுக்கு 2 பீரியட் தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து எப்படி இருக்குன்னா அவன் அவ்வளோ ஆசையாக வருவான் கிளாஸுக்கு. சரி பிடி விளாடலாம் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹோல் பீரியட் அவனை நிப்பாட்டி அந்த கிளாஸவே நம்ம நாஸ்தி பண்ணிடுவோம். ஸோ அதனால் அவனுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடும். பிடி பீரியட்னாலே சரி எதுக்கு அங்கே போனால் நிற்க தான் வைப்பாரு, அவன் படிப்போன்னு சொல்லிட்டு இங்கே இருந்தலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்லேயே இருந்துருவானுங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிளாஸு அந்த டைம்னா அந்த டைம் ஆன் டைம் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த வே யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ்குள்ளே நிறைய பசங்க வர்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட் சைடு வகுப்பு வலிமை கிளாஸ் 10th ஒரு சிறந்த ஓட்டக்கல்வி வகுப்பு வலிமை 25 மாணவர்கள் 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு கிளாஸ் அவுட்டோரில் பெர்ஃபெக்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட் சொல்லுது. 25க்கு மேலே போச்சுன்னா எடுத்துடலாம். ஆனால் எல்லாரையுமே மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது கஷ்டம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கஷ்டம். 25ன்றது நார்மல் ஓகே. வகுப்பறை வலிமை. ஸோ ஒரு தியரி கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 40 to 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு 40 to 45 மாணவர்கள் இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஐடியல் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸ் ஸ்ட்ரென்த் வந்து 25, கிளாஸ் ரூம் ஸ்ட்ரென்த் வந்து 40 to 45 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சிறிய வகுப்பு அளவின் நன்மைகள். சின்னதாக கரெக்டான ஒரு அளவில் ஒரு கிளாஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் சூப்பர்விஷன். ஸோ சிறந்த மேற்பார்வை இருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா ஈஸியாக நான் அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன இதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வார்ன் பண்ணலாம். ஸோ பெர்சனல் அட்டென்ஷன் தனிப்பட்ட கவனம் பண்ணலாம். ஏன்னா அவுட்டோர் கேமில் 40 பேர் வரதுக்கும் 25 20க்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். பெர்சனலாக ஒருத்தவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்றது அட்டென்ஷனில் ஈஸியாக அவங்கள அவேர் பண்ணிடலாம். எங்கே பார்த்துட்ருக்காங்க, எதை திங்க் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிடலாம். சேஃப்டி ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா சேஃப்டி நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸ்ட்ரென்த் அதிகமாகும்போது அது ரொம்ப கஷ்டம் சேஃப்டி பண்ணுறது. லேர்னிங் அபிலிட்டி கற்றல் திறன். ஒரு விஷயத்தை டீச் பண்ணுறதும் இதே மொத்தமாக நிப்பாட்டி சொல்லித்தரதை விட அந்த கிளாஸ்க்கான லிமிட்டட் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அவங்களுக்கு லேர்னிங் அபிலிட்டி கொண்டு போய் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டேரெக்டாக. நெக்ஸ்ட் ஸ்லைட். இடம் நேரம் அன்று சீருடை. ஸோ பிளேஸு டைமு ட்ரெஸ் கோடு இது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடம் அண்டு நேரம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நிலையான இடம். ஒவ்வொரு வகுப்பும் ஒரே இடத்தில் நிலையான அறிக்கையிடும் நேரம். ஸோ ஃபிக்ஸட் லொக்கேஷன் எவ்ரி கிளாஸ் அட் த சேம் ஸ்பாட். ஒரு பிடிபடி இங்கே எடுக்க போகிறோன்னா இங்கேயே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடம் தான் இந்த சார் வந்தார்னா இங்கே தான் கிளாஸ் எடுப்பார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். ஸோ இங்கே தான் வருவார் சார் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அங்கேயே போய் அசம்பிள் பண்ணி நின்றுவாங்க. நமக்கு முன்னாடியே போய் நின்றுவாங்க, லைனாக போய் நின்றுவாங்க. அதை விட்டு நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துல வச்சு எடுத்துருந்தோம்னா
ஸ்டூடண்ட்ஸ்க்கு எங்க இவரு எடுப்பாருன்னே தெரியாது. ஸோ எங்க போணும், எப்படி போணும்னு அவங்களுக்கு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. அதனால ஸ்டாண்டர்டான ஒரு இடம் இருக்கணும். நிலையான அறிக்கையிடும் நேரம், ஃபிக்ஸ்டு ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ இதான் இங்கே தான் கிளாஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடியே நம்ம ஒரு 1 வீக் ரெகுலரா சொல்லி காமிச்சிட்டோம்னா, அவங்க ரிப்போர்ட்டிங் வந்து ஈஸியா இருக்கும். அவங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் அசெம்பிள் பண்றது. ஆசிரியர் மாணவர்களுக்கு முன் திடலுக்கு செல்ல வேண்டும். முக்கியமான பாயிண்ட். இது எத்தன பேர் ஃபாலோ பண்றீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மனச தொட்டு சொல்லுங்க. எத்தன பேர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே கிளாஸ்ல கிரவுண்ட்ல போய் நிக்கிறீங்க? அது நம்ம நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. மெயின் ரீசன் லெத்தாஜி. போய்க்கலாம். இவங்க தானே வராய்ங்க. இந்த கிளாஸ் தானே. டயர்டா இருக்கு. எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். அது தப்பு. அதுக்கு ஏன் சொல்றேன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு இதுதான் நம்மளோட நெகட்டிவிட்டி. ஸ்டூடண்ட்ஸ் கேம்குள்ள வராம போறதுக்கு இதான் காரணம். நம்ம லாஸ்ட்ல நம்மளே குறை சொல்லிட்டு இருப்போம். வரமாட்றாங்க, இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு அதுக்கு நம்ம கரெக்ட்டா இருக்கணும். ஸோ டீச்சர் வந்து ஸ்டூடண்ட் தி டீச்சர் மஸ்ட் ப்ரொசீட் டூ த கிரவுண்ட் அஹெட் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடண்ட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம போயிருந்துக்கணும். அப்புறம் மாணவர்கள் தாமதமின்றி வர வேண்டும். ஸ்டூடண்ட்ஸ் ஆல்சோ மஸ்ட் அரைவ் வித்தவுட் டிலே. அவங்களும் ஏர்லியா வரணும். இந்த டீச்சர் புடிச்சு வச்சுட்டாங்க சார். இந்த டீச்சர் வந்து லேட்டா விட்டாங்க. மேத்ஸ் டீச்சர் வந்து விடவே மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி ரீசன்லாம் சொல்லவே கூடாது. அப்ப அந்த மாரி இருக்குது அப்படின்னா, டீச்சர்கிட்டயே நம்ம முன்னாடியே சொல்லணும். உங்கள மாரியே தாங்க எங்களுக்கும் நாங்களும் லெசன் பிளான்லாம் எடுத்துட்டு இருக்கோம். தியரிக்கெல்லாம் நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம். சும்மா விளையாட விட்டுட்டு இல்ல. எங்களுக்குமே நெறைய நாலேட்ஜ் நாங்க ஸ்டூடண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். அதனால எங்களோட டைம்க்கு பசங்கள அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி டீச்சர்ட்டயே நம்ம முன்னாடியே ரிப்போர்ட் பண்ணிறணும். அப்படி பண்ணிட்டோம்னா அவங்க அனுப்பிச்சுருவாங்க. இவங்ககிட்ட எதுக்குடா நம்ம வம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வகுப்பு முழுவதும் சரியான நேர மேலாண்மை. ப்ராப்பர் டைம் மேனேஜ்மென்ட் த்ரூஅவுட் தி கிளாஸ். 45 நிமிஷம் தான். ஆனா, இப்ப நான் சொல்றது எத்தன பேருக்கு இது கசப்பா இருக்கும்னு தெரியல. நான் 45 மினிட்ஸ்ன்னு ஈஸியா சொல்லிடுறேன். ஆனா 8 பீரியட் டெய்லியும் 45 மினிட்ஸ்னா உனக்கு ஈஸியா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இதுக்கு தான் படிச்சு வந்துட்டோம். இதுதான் பண்ண போறோம். சந்தோஷமா வேலை பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது. அந்த கிளாஸ் மேனேஜ்மென்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இத விட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டூடண்ட்ஸ ஹேண்டில் பண்றது. ஸோ சீருடை அதோட முக்கியத்துவம். வசதியான விளையாட்டு உடை, கேன்வாஸ் காலணிகள். ஸோ கம்ஃபர்டபுள் ஸ்போர்ட்ஸ் வியர், கேன்வாஸ் ஷூஸ் இருந்துச்சுன்னா, ஸ்டூடண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். எதுவும் எந்த ஓடுறதோ, ஏதாவது எக்ஸர்சைஸ் வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரே நிறம், ஒழுக்கம் மற்றும் அணி மனப்பான்மை. ஸோ ஒன் கலர் டிசிப்ளின் டீம் ஸ்பிரிட். ஒரே மாரி எல்லாருமே கலர் ட்ரெஸ் கோட் இருந்தாங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டீம் ஸ்பிரிட்டா அவங்களோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ, இல்ல ப்ளே பண்ணுறதுக்கோ ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக இப்ப நான் இத சொல்ட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப அதுக்காக பிடி பீரியடுக்காக நீங்க வந்து எல்லாரையுமே ஒரே ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. இப்ப ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்க. பிடி பீரியட் வந்தோனே இது மாத்திட்டு வாங்க அப்படி சொல்லி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்தாலும் அது ஒரே மாரி தான் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வியர் போட்டு வரும்போது இப்ப செவ்வாய், டியூஸ்டே, தர்ஸ்டேலாம் ஸ்போர்ட்ஸ் வியர் போட்டு வருவாங்க. அந்த மாரி டைம்லாம் ஒரே மாரி இருக்கும்போது அது நல்லாயிருக்கும் அப்படின்ற பாயிண்ட்ட நோட்ஸ் பண்றாங்க. கட்டுப்பாடு, பாதுகாப்பு அண்ட் அணி உணர்வு. ஸோ கண்ட்ரோல், சேஃப்டி அண்ட் டீம் ஸ்பிரிட். இதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு கிளாஸ கட்டுப்படுத்தணும். அவங்களுக்கு சேஃப்டி குடுக்கணும். அந்த டீம் ஸ்பிரிட் பண்ணணும். ஸ்பிரிட்டா இருக்கணும். இன்னைக்கு இந்த சார் வந்தாருனால இப்படி நல்லா டீச் பண்ணுவாரா? நல்லா மோட்டிவேஷன் பண்ணுவாரா? இந்த மேட்ச் குடுப்பாரு. இதுல வின் பண்ணாலும், லாஸ் பண்ணாலுமே அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாரா? அப்படின்ற ஒரு டீம் ஸ்பிரிட், ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நம்ம தான் கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கிளாஸ் கிரியேஷன் அண்ட் செலக்ஷன் மெத்தட். வகுப்பு உருவாக்கம் அண்ட் கலெடுப்பு கலெடுப்பு முறைகள். ஸோ ஒரு கிளாஸ் கிரியேஷன் எப்படி இருக்கணும்? அதோட செலக்ஷன் மெத்தட் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பாருங்க. வகுப்பு உருவாகும். ஸோ மாணவர்கள் சூரியனை எதிர்கொள்ளக்கூடாது. சூரியன பார்த்து ஸ்டூடண்ட்ஸ் நிக்கக்கூடாது. ஏன்னா சூரியன பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் காலையில சாப்பிடாம வருவான், கேர் ஆயிரும், மயக்கம் போடுவான். அப்புறம் ஏன் சூரியன பார்த்து நிப்பாட்னீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப மதியம் 12 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு சார். அப்ப அது எப்படி சார் ஸ்டூடண்ட்ஸ் எங்க பஸ் நிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அந்த மாரி டைம்ல மோஸ்ட்லி அவங்கள ரொம்ப நேரம் நிக்க வைக்காம எடுத்த உடனே வார்ம் குடுத்துட்டு, எந்த நிழலான பிளேஸ் இருந்துச்சுன்னா, அங்க போய் கேம் குடுக்கலாம். இல்ல இன்டோர் ஆக்டிவிட்டி மாரி குடுக்கலாம். ரொம்ப வெயிலா இருந்துச்சுன்னா, இல்ல ப்ளே பண்றாங்கன்னா, ஜாலியா ப்ளே பண்ண வச்சுட்டு, சீக்கிரமா வார்ம் டவுன் பண்றதுக்கு ஒரு ஷேடோவான பிளேஸ்ல உட்கார வச்சு வார்ம் டவுன் பண்ண வச்சுடலாம் நல்லா. குட்டையான மாணவர்கள் முன் நிற்க வேண்டும். ஸோ ஷார்ட்லேருந்து ஹைட் அந்த ஆர்டர்ல நிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க. ஸோ ஹரிசான்ல நிக்க வச்சோம்னா நம்ம சொல்லுவோம். கமெண்ட்லாம் சொல்லுவோம். ஷார்ட்டஸ்ட் ஆன் மை லெஃப்ட், டாலஸ்ட் ஆன் மை ரைட், கிளாஸ் இன் அ லைன் ஃபால் இன் அப்படி சொல்லி நம்ம பிபிட்ல செக்ஷன்ல வரும்போது நம்ம கிளாஸ்ல எடுத்திருப்போம். எல்லாருக்கும் ரிமெம்பர் ஆகும். அந்த மாரி ஹைட் ஆர்டர்ல நிக்க வைக்கிறது. போதுமான இடைவெளி இருக்க வேண்டும். முன்னாடி 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ் எடுத்து நிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது முன்னாடி இருக்கவனுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அவன் ஓடும்போது எந்த டிஸ்டர்ப் வரக்கூடாது. அவன் புஷ் பண்ணக்கூடாது. தெரியாம கால மிச்சு விழுந்து இன்ஜூரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த டிஸ்டன்ஸ் பொதுவான உருவாக்கங்கள். ஸோ வரிசை உருவாக்கம். இதில ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்ட்ட நீங்க நோட் பண்ணிக்கங்க.
ஸோ பொதுவான உருவாக்கங்கள். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து எப்படி லைன் அப் பண்ணணும், எப்படி ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வரிசை உருவாக்கம். லைன் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணலாம். அணி உருவாக்கம். ரேங்க் அந்த ஃபார்மேஷன்ல கிரியேட் பண்ணலாம். கோப்பு உருவாக்கம். ஸோ ஒரு ஃபைல் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபைல் ஆர்டர்ல நில்லு அப்படின்னு சொல்லலாம். தூண் உருவாக்கம். காலம் காலமா நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெத்தட கொண்டு வரலாம். இல்ல அரைவட்டம் அண்ட் வட்டம். ஸோ சர்க்கிள் மேஷன் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வார்ம் அப் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 5 பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கேட்கலாம். களெடுப்பு முறைகள் அப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கூப்பிடலாம் அப்படின்றது. பெயர் அழைப்பு. ஒவ்வொரு பெயரையும் அழைத்து ஆஜர்பதிவு. ஸ்டூடெண்ட்ஸோட நேம் ஒவ்வொன்றையும் கூப்பிட்டு ஆஜர் பண்ணலாம். எண் அழைப்பு. அவங்களோட ரோல் நம்பரை சொல்லி வரிசை எண்களை கூப்பிட்டு அவங்கள அழைக்கிறது. சுவர் அல்லது ஆணி குறியீடு. சுவரில் எண் குறித்து ஆஜர்பதிப்பு. சுவரில் வந்து நம்ம அவங்களோட எண்ணை வந்து குறித்து வச்சுட்டு அது மூலமாக ஆஜர்பதிவு பண்ணலாம். ஸோ அணிமுறை சிறந்தது. அணி தலைவர்கள் ஆஜர்பதிவு செய்வார்கள். உங்களுக்கு தெரியும் 4 ஹவுஸாக ஃபில் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஹவுஸ் கேப்டன் வந்து முன்னாடி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு போவான். ஸோ இன்றைக்கி இவன் பிரசன்ஸாக இத்தனை பேர் பிரசன்ட், இத்தனை பேர் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இது சிறந்ததுன்னு சொல்லி சொல்லுவாங்க கலெடுப்பு முறைகளில். பாதுகாப்பு நடவடிக்கைகள் அண்ட் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. இருக்கிறதுலே இந்த ஸ்லைடில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாராக வேணால் இருந்துப்போங்க. ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஒழுக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த 45 மினிட்ஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மற்ற எல்லாருமே சப்ஜெக்ட் எடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. அவ்வளோவா பெரிய ப்ராப்ளம் வராது. பட் நம்ம அவுட்டோர் கேமில் எடுப்போம். வெளியில் என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சேஃப்டி, டிசிப்ளின். திடல் பரிசோதனை. ஃபீல்டு இன்ஃபெக்ஷன். ஸோ ரிமூவிங் ஹசார்டஸ் ஆப்ஜெக்ட் அண்டு ப்ரிப்பேரிங் த ஃபீல்டு சேஃப்டி. ஸோ ஆபத்தான பொருட்கள்லாம் இருக்கா, கிரவுண்டில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு அந்த கிரவுண்டை பார்த்துக்கணும். பாதுகாப்பாக பார்த்து தயார் பண்ணி வச்சுக்கணும் கிரவுண்டை ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. முதலுதவி பெட்டி எப்போதும் தயாராக வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ். கீப்பிங் த ஃபஸ்ட் எய்ட் கிட் ரெடி அட் ஆல் டைம். எப்போவுமே வச்சுருந்தா பெட்ரு. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு எப்போ என்ன ஆகும்னு யாராலும் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிஞ்சர் காட்டன் அந்த மாதிரி கையில் வச்சுருந்தோன்னா, பிடி ரூம் பக்கத்துலேயே வச்சுருந்தோன்னா ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ஏதோ ஒரு இன்ஜுரினா டேக் ஓவர் பண்ணிக்கலாம். பாதுகாப்பு உபகரணங்கள். தேவைப்படும் போது பாதுகாப்பு மெத்தைகள் வழங்குதல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சேஃப்டி வந்து பார்த்துக்கலாம். தனிப்பயன் செயல்பாடு. மாணவர் திறனுக்கு ஏற்ப செயல்பாடுகளை மாற்றியமைத்தல். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத மென்டலி நம்ம திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கணும். எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னால் முடியாது. 25 பேர் இருக்காங்கன்னா 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு என்ன கேம் பிடிச்சிருக்கு, எந்த மாதிரிலாம் அவங்களுக்கு கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட்டாக நல்ல ஒழுக்கம் அப்படின்னா ஆசிரியரோட தனித்துவம், அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி, சிறந்த தொடர்பு, ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியான பாடத்திட்டம், ஒரு லெசன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணணும். மாணவர் பங்கேற்பு, ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்தளவுக்கு நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கணும். சுய ஒழுக்கம், ஸோ செல்ஃப் டிசிப்ளின், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிறந்த வகுப்பு நிர்வாகத்திற்கான கொள்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஒரு பாலிசிஸ் ஃபார் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். ஒரு எஃபெக்டிவான கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்றத ஒரு 5 பாயிண்டில் தெளிவாக சொல்கிறேன். இந்த இதை யாரெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதில் சொல்கிறது எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம். ஸோ பாடத்தில் தேர்ச்சி, வயதிற்கு ஏற்ற செயல்பாடுகளை தேர்ந்தெடுத்தல். ஒவ்வொரு கேட்டகரி ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கணும், 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கணும். அப்போ இவங்களுக்கும் எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்கூட்டியே தயாரிப்பு, உபகரணங்களை முன்கூட்டியே அமைத்தல், தாமதமின்றி வருதல். இது தாமதமின்றி வருதல் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு போங்க, லைக் போட்டு. தேவையான எக்யூப்மெண்ட்டை முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். தெளிவான தொடர்பு, தெளிவாக பேசுதல், சரியான உடையை வலியுறுத்தல். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்கிற வேர்டு அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா போதும். நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தான் இருக்குது. எப்படி அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அதுதான் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற வேர்டில் வரும். ஸோ தெளிவாக பேசணும். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது தெளிவாக அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாலே போதும். ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில் இருக்கணும். மாணவர் தலைவர்களை நியமித்தல், கருத்துக்களை மதித்தல். ஸோ ஒரு கிளாஸ் இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அதில் ஒரு லீடரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவனோட பாயிண்ட்டை நம்ம வந்து கேட்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் என்னலாம் திங்க் பண்ணுறாங்க எல்லாருமே டேரெக்டாக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க.
அதை லீடர்கிட்ட சொல்லி லீடர் வந்து நம்மகிட்ட சொல்லும்போது அது மூலமா நம்ம ஒரு சில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால மாணவ தலைவர்கள் இம்பார்ட்டன்ட். ஊக்கமும் மரியாதையும். சிறந்த செயல்திறனை பாராட்டுதல், கடுமையான வார்த்தைகளை தவிர்த்தல். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல ஒரு விஷயம் பண்றான், நல்ல விஷயமா பண்றான். இல்ல நீங்களே இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கிளாஸுக்கு போகும்போது ஒரு கொஸ்டின் கேளுங்க ஸ்டூடெண்ட் கிட்ட. ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த கொஸ்டின் நான் கேட்பேன். யார் கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேஷன் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே நம்ம கூட அட்டாச் ஆகிடுவாங்க. ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இதை யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அடுத்த 1 வீக்கு இப்போ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா அடுத்த 1 வீக்குக்கு நீங்கள் உங்களோட கிளாஸில் எல்லா கிளாஸ்லையுமே உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமனாக ஸ்போர்ட்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேளுங்க. அதில் யார் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எதுவும் வாங்கிலாம் தரவேணாம். முன்னாடி நிப்பாட்டி சியர் கிளாப் அப்ரிசியேஷன் மட்டும் பண்ணுங்கள். அதிலே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்ன டவுட்டு ஏதாவது என்ன கொஸ்டின் கேட்குறதுனா தெரியலனா கேளுங்க. என்கிட்ட கூட கேளுங்க. நானே கூட கொஸ்டின் தரேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கொஸ்டின் கேளுங்க. அப்படி நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள அப்ரிசியேட் பண்ணுங்கள். கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கணும். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம எதுவுமே நெகட்டிவாக பேசிடவே கூடாது. கடுமையான வார்த்தைகள் சொல்லிடவே கூடாது. அது ஒரு பெரிய மைனஸ் நமக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அப்புறம் அதான் சிறந்த வகுப்பு நிர்வாகத்துக்கான கொள்கையில் பாலிசி ஃபார் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அகாடமிக் ப்ராஃபிஷியன்சி, செட்டிங் அப் equipment in advance, speaking clearly, appointing students leaders, appreciating excellent performance. இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ், அதோட வகைகள் மற்றும் யூசேஜ். ஸோ கட்டளைகள். ஒரு கிளாஸில் ஒரு கமெண்ட் இல்லாமல் இருக்காது. கமெண்ட் இருந்தால் தான் அது கிளாஸே. அதோட டைப்ஸும் அது என்ன யூசேஜ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கட்டளைகள் வந்து விரைவான பதில், ஒரே மாதிரியான இயக்கம், சிறந்த ஒழுக்கம் மற்றும் துல்லியமான செயல்பாட்டை உறுதி செய்கின்றன. ஸோ கமாண்ட்ஸ் ensure rapid response, uniform movement, excellent discipline and precise execution. இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ரெஸ்பான்ஸ் கமாண்ட், ரிதமிக் கமாண்ட். ரெஸ்பான்ஸ் கமாண்டில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. விளக்கம், இடைவெளி, செயல்பாடு. லைக் ரெஸ்பான்ஸ் கமாண்ட்னா நம்ம ரெஸ்பான்ஸ் கமாண்ட் நம்ம சொல்கிறத அவன் ரெஸ்பான்ஸ் கேட் பண்ணுறான்ல. ஸோ கைகளை முன்னால் மேலே உயர்த்து அப்படின்னு சொல்லும்போது ஃபார்வேர்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கமாண்ட்ஸ். ரிதமிக் கமெண்ட்டில் வந்து ஒரு 5 பாயிண்டாக பிரிக்கிறாங்க. அது வந்து டிஸ்கிரிப்ஷன், இன்டர்வல், ஆக்ஷன், மியூசிக் கவுண்ட் அண்ட் ஸ்டாப். ஸோ விளக்கம், இடைவெளி, செயல்பாடு, இசை எண்ணிக்கை, நிறுத்துதல். இதில் சாம்பிள் எதாவது பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ரிதமிக் கமெண்ட் பிகின் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி ரிதமிக்காக சொல்லணும். இப்படி தான் சொல்லணும் கிடையாது. நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணலாம். அது எப்படினாலும் நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ரிதமிக் கமாண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். கற்பித்தல் முறைகள், இது ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த 6 பாயிண்ட்டையும் சார் நான் ஃபாலோ பண்ணுறேன், இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு யாராவது தைரியமான ஆளாக இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்னா வாய்மொழி முறை, வாய்மொழியாக விளக்குதல், கோட்பாட்டுக்கு ஏற்றது. ஸோ இது வந்து ஓரல் மெத்தடு. ஓரல் எக்ஸ்ப்ளனேஷன் சூட்டபிள் ஃபார் தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ். ஏதாவது தியரிட்டிக்கலாக நீங்கள் கிளாஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதை கிளாஸ் ரூமில் வச்சு கான்ஃபிடண்ட்டாக எடுங்க. ஸோ செகண்ட், கட்டளை முறை. கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பாடு, அணிவகுப்பு அண்டு பயிற்சிகளுக்கு. எக்ஸிக்யூஷன், இது கமாண்ட் மெத்தட் வந்து எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் ஆன் கமாண்ட்ஸ் ஃபார் மார்ச்சிங் அண்டு ட்ரில்ஸ். கமாண்ட் மெத்தடு. ஸோ தேர்ட் ஒன், செயல்முறை விளக்கம். இது ஸ்டார் போட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். ஆசிரியர் முதலில் செயல்படுத்தி காட்டுதல் மிகவும் பயனுள்ள முறை. ஒரு மைனர் கேம் கொண்டு வந்திருக்கீங்கன்னா அதை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம பண்ணி காமிக்கணும். டெமோ பண்ணி காமிச்சா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும். நம்ம சொன்னால் அவங்களுக்கு எப்படி புரியும்? ஓரல் மெத்தட் வந்து கிளாஸ் ரூமில் வச்சு தியரிட்டிக்கல் எடுக்கிறது. செயல்முறை விளக்கம்ன்றது நம்ம கிரவுண்டில் போயிட்டு டெமோவாக பண்ணி காமிக்கிறது. ஸோ அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ப்ரொசீஜர், டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஃபர்ஸ்ட், எ ஹைலி எஃபெக்டிவ் மெத்தட். பின்பற்றும் முறை, மாணவர்கள் ஆசிரியரை பின்பற்றி செய்தல். ஸோ அது வந்து இமிட்டேஷன் மெத்தட், ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மிங் பை இமிட்டேஷன் பை தி டீச்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராமட்டிக் மெத்தட், நாடக முறை. அதில் வந்து லேர்னிங் த்ரூ ஆக்ஷன், சாங்ஸ், ஸ்டோரிஸ் அண்டு ரோல் பிளே. நாடக முறையில் வந்து செயல், பாடல்கள், கதைகள், பாத்திர நடிப்பு மூலம் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கற்றுக் கொடுக்குறது. சொந்த விருப்ப முறை,
மாணவர்கள் தங்கள் வேகத்தில் செயல்படுத்தல் சொந்த விருப்ப முறை. செல்ஃப் பேஸ்டு மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அட் தர் ஓன் பேஸ். அவங்களோட ஓன் மெத்தடுக்கு அவங்க ஃபாலோ பண்ணி விடுறது. ஸோ இந்த 6 மெத்தடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன பாயிண்ட்ன்றது நோட் பண்ணிக்கோங்க. ஓரல் மெத்தட், கமெண்ட் மெத்தட், எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ப்ரொசீஜர், இமிட்டேஷன் மெத்தட், ட்ராமேட்டிக் மெத்தட், செல்ஃப் பேஸ்டு மெத்தட். ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு மேலும் கற்பித்தல் முறைகள். ஸோ இன்னும் அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன இருக்குது அண்ட் டிஆர்பி முக்கியமான கொஷின்ஸ் நான் 4-5 கொஷின் கொடுக்குறேன். என்ன படித்தீங்க, இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் எழுதுங்க, நோட்டில் பார்க்கலாம். மேலும் கற்பித்தல் முறைகள் என்ன இருக்குன்னா, தொகுப்பு பயிற்சி முறை. திட்டமிட்ட பயிற்சிகளை இசையுடன் தொடங்குதல். ஸோ தொகுப்பு பயிற்சி முறைனா, நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணியிருப்பீங்களே அந்த ஒரு எக்ஸசைஸு, அதை வந்து ஒரு மியூசிக்கோடு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும். பகுதி முறை திறனை சிறு பகுதிகளாக கற்பித்தல். ஒரு லேர்னிங் எபிலிட்டியை ஒரு பார்ட் ஆஃப் சின்னதாக மட்டும் நம்ம வந்து சொல்லித்தரது வந்து பகுதி முறை. முழு முறை முழு திறனையும் ஒரே நேரத்தில் கற்பித்தல். ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதை ஃபுல்லாமே நம்ம டீச் பண்ணுறது முழு முறை. முழு பகுதி முழு முறை. முழு பகுதி முழு முறை இது எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்லிட்டு போங்க. ஸோ டிஆர்பியில் கேட்குற முக்கியமான கொஷின்ஸ் நம்ம இன்றைக்கி எடுத்த கிளாஸ்லேருந்து ஒரு 5 கொஷின் நான் கேட்குறேன். கரெக்டாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் முடிஞ்சால் இதை எழுதி பாருங்கள். வகுப்பு நிர்வாகம் என்றால் என்ன, கிளாஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட கொள்கைகள் அதை வந்து விளக்கணும். ஒரு கிளாஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட பிரின்சிபல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கலெடுப்பு முறைகள் என்னென்ன கலெடுப்பு முறைகள்னு நம்ம பார்த்தோம். பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். பதில் கட்டளை அண்ட் இசை கட்டளை இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன. பதில் கட்டளை ரெஸ்பான்ஸ் கமாண்ட் என்ன, ரிதமிக் கமாண்டா என்ன அப்படின்றத டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். செயல்முறை விளக்கம் முறையே விளக்கு. செயல்முறை விளக்க முறை அப்படின்னா என்ன, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பகுதி முறை அண்ட் முழு முறையை வேறுபடுத்துக, அந்த அங்கே போட்டிருக்கு. அது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரெண்ட்டு அது என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இன்றைக்கி ஸ்லைடில் நம்ம பார்த்த முக்கியமான வீடியோ. ஸோ தேங்க்யூ. ஸோ இன்னும் நிறைய வீடியோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஒவ்வொரு டாபிக் நான் எடுத்து பேசுகிறேன். உங்களுக்கு எதாவது ரொம்ப டவுட்டாக இருக்க டாபிக் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம பேசலாம். நீங்கள் யாராவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ நோக்கி போயிட்டுருக்கேன். நீங்கள் டவுன் ஆகிட்டீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப டவுன் ஆயிடுவேன். உங்களோட கன்சிஸ்டன்சி மோட்டிவேஷன் தான் என்னை இன்னும் பில்டு பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு இந்த வார்த்தையை மனசில் நினச்சிட்டு எல்லோரும் அவங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தொடர்ந்து படிங்க. நம்ம சேனல் கூட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ சோல்ஜர்ஸ்.